வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஒரு டைட்டில் என்னென்னா டிஸ்டன்ட் ரிலேஷன்ஸ். இது வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா ஒர்ஹான் பமுக். இந்த ஒர்க்கை பற்றி பார்க்கலாம். நம்மளுடைய ஆத்தர் வந்து ஒரு நோபல் லாரியட். இவர் வந்து ஒரு நாவல் வந்து எழுதியிருக்காங்க. அந்த நாவலுடைய டைட்டில் த மியூசியம் ஆஃப் இன்னசென்ட். இது வந்து எந்த லாங்குவேஜில் எழுதியிருக்காங்கன்னா டர்க்கிஷ் லாங்குவேஜில் வந்து எழுதியிருக்காங்க. அதை வந்து இங்கிலீஷில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணாங்க. ஸோ இவர் நம்மளுடைய ஆத்தர் மட்டும் ட்ரான்ஸ்லேட் பண்ணலை, 2 பேர் சேர்ந்து வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணாங்க. நம்மளுடைய ஆதர் ப்ளஸ் இன்னொன்று யார் அப்படின்னா முரான் ஃப்ரூலி, 2 பேர் சேர்ந்து வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணாங்க. டர்க்கிஷ் லாங்குவேஜில் எழுதின நாவலை எப்போ பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா 29th August 2008 வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. இந்த நாவலில் இருந்து அக்செப்ட் வந்து ஒரு பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ அந்த எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மூவியிலெல்லாம் ட்ரையல் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரி நாவலில் வந்து அக்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதை வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா 7th September 2009 வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ அந்த அக்செப்ட்க்கு வந்து என்ன டைட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னா டிஸ்டன்ட் ரிலேஷன். அண்ட் அதுதான் நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு இங்கே சப்ஜெக்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து இங்கிலீஷில் எழுதி எப்போ ட்ரான்ஸ்லேட் பண்ணாங்கன்னா 20th October 2009 வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இவ்வளோ வந்து பேசிக் இதெல்லாம் இருக்கும் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வர கேரக்டர்ஸ் கமல், சிபல், வியூசன். ஸோ இந்த கேரக்டர்ஸை வந்து டீட்டெயில்டாக நம்ம வந்து ஸ்டோரி பார்க்குற டைமில் வந்து பார்க்கலாம். ஓகே, சம்மரி பார்க்கலாம். கமல் வந்து ஒரு வெல்த்தி பிஸ்னஸ் மேன். அவருக்கு வந்து ஏஜ் வந்து 30 இருக்கும். ஒரு பேச்சுலர். அவர் வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க. அவங்களுடைய நேம் வந்து சிபல். அண்ட் இவருடைய பேரண்ட்ஸுமே வந்து ஒரு வெல்த்தி ஃபேமிலியை வந்து சேர்ந்தவங்க தான். இவர் வந்து அப்பர் கிளாஸை வந்து சேர்ந்தவர். சிபல் அண்ட் கமல் வந்து ரிலேஷனில் வந்து இருக்கிறாங்க. 2 பேருக்கும் வந்து என்கேஜ்மெண்ட் ஆக போகுது. சிபல் உடைய பேரண்ட்ஸுக்கு வந்து ரொம்பவே கிராண்டாக எடுக்கணும் என்கேஜ்மெண்ட் அப்படின்ட்டு. ஸோ அதேமே வந்து கமல் வீட்டில் உள்ளவங்க வந்து அக்செப்ட் பண்ணாங்க. கமல் வந்து அவனுடைய அம்மா சைல்டு மாதிரி. கமலுடைய அம்மா என்ன சொல்கிறாங்களோ அது மட்டும்தான் கமல் என்ன செய்வான், கேட்பான். அவங்களுக்கு வந்து ஒரு கல்ச்சர் இருக்குது. மேரேஜுக்கு முன்னாடி அவங்க எல்லாருமா 2 ஃபேமிலியும் சேர்ந்து ஒரு இம்பார்ட்டண்ட் மீட்டிங், ஒரு அப்படின்னா இம்பார்ட்டண்ட் டே மாதிரி ஒன்று வந்து வைக்கிறாங்க. அது என்றைக்கு அப்படின்னா 27th April 1975. ஸோ அன்றைக்கி ஒரு பார்ட்டியெல்லாம் வச்சு பார்ட்டியெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து அங்கே பார்ட்டியில் வந்து வைன் இருக்கும். பார்ட்டியில் வந்து வைன் எல்லாம் குடிச்சிட்டு ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு போகிற டைம் வந்து ஒரு ஷாப்பில் அந்த ஒரு டால் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த டாலில் வந்து ஒரு டால் வந்து கையில் வந்து ஒரு அழகான ஒரு பர்ஸை வச்சுட்டு நிற்கும். இதை வந்து யார் பார்ப்பான்னா சிபல் வந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு சொல்லுவாங்க, இந்த பர்ஸ் வந்து நல்லாயிருக்கு, எனக்கு வேணும் அப்படின்ட்டு. இப்போ கமல் வந்து என்ன சொல்லுவான், நாளைக்கு நான் வந்து உனக்கு வாங்கி தரேன் அப்படின்ட்டு. அப்போ நெக்ஸ்ட் டே கமல் என்ன செய்வான், அந்த ஷாப்புக்கு வந்து போவான். அந்த ஷாப் வந்து கமலுடைய ரிலேட்டிவ், டைரக்ட் ரிலேட்டிவ் கிடையாது, ஒரு டிஸ்டன்ஸ் ரிலேஷன் உடைய ஷாப். கமல் போன அன்றைக்கி அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அந்த ஷாப்பில் வந்து இல்லை. அந்த கடையில் இருந்து ஷாப்கீப்பர் மட்டும்தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு கேர்ள். அவங்க வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கிறாங்களா. அவங்க வந்து 18 year old கேர்ள். ஸோ கமல் போய் வந்து அந்த பர்ஸை வந்து கேட்குறான். அவங்களுமே வந்து எடுத்து கொடுக்குறாங்க. அமௌண்ட் வந்து 1500 அப்படின்னு சொல்கிறேன். 1500 வந்து கொடுத்துட்டு கமல் என்ன செய்கிறான், அந்த பர்ஸை வந்து வாங்கிட்டு வரான். அந்த கேர்ளை பார்த்ததுமே கமல் வந்து ரொம்ப வந்து அட்ராக்டிவாக இருக்குது. கமல் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அந்த ஷாப்பில் நடந்த விஷயம் எல்லாமே வந்து அவன் அம்மா கிட்ட வந்து சொல்கிறான். அண்ட் அந்த ஷாப்பில் இருந்த அந்த கேர்ளுடைய நேம் வந்து ஃபியூஷன். கேர்ளுடைய மதர் நேம் வந்து நெசிபி. இவங்க வந்து வெக்கேஷன் டைம் வந்து கமலுடைய ஹவுஸுக்கு வந்து வருவாங்க சம்மர் வெக்கேஷனுக்காக. அவங்களுடைய ஃபேமிலி கொஞ்சம் வந்து புவர் ஃபேமிலி. நெசிபியுடைய ஃபேமிலி எப்படி வந்து கமலுக்கு ரிலேட்டிவ் ஆகியிருப்பாங்க அப்படின்னா, கமலுடைய கிராண்ட் ஃபாதர் வந்து இப்போ இருக்கிற கிராண்ட் மதரை வந்து மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க வந்து யாரை வந்து மேரேஜ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃபியூஷன் உடைய கிரேட் கிராண்ட் மதர் வந்து மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி தான் அவங்களுக்கு வந்து ஒரு ரிலேஷன் வந்து வருது. முன்னாடி எல்லாமே வந்து கமல் உடைய மதருக்கு நசீப் அண்ட் ரொம்ப வந்து பிடிக்கும். பட் இப்போ வந்து அவங்கள வந்து பிடிக்காது. நசீப் வந்து ரொம்ப அழகாக எல்லாமே வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க. கமலுடைய மதருமே வந்து நிறைய பேர்கிட்ட வந்து ப்ரொமோட்டெல்லாம் பண்ணியிருக்காங்க, இவங்கக்கிட்ட ட்ரெஸ் ஸ்டிச் பண்ண கொடுங்க, சூப்பராக தைப்பாங்க அப்படின்ட்டு. இப்போ இவங்க 2 பேருக்கும் வந்து ஒரு குட் கான்டாக்ட் இல்லை. ஏன் அப்படின்னா நசீப்புடைய டாட்டரை வந்து பியூட்டி ப்ரெக்னெண்ட்டாக வந்து போயிருப்பாங்க. அவங்களுடைய ரிலீஜியஸ் படி அண்ட் அவங்களுடைய கல்ச்சர் படி இப்படி வந்து போகிறது தப்பு. அதனால் இவங்க 2 ஃபேமிலிஸுக்கும் வந்து ஒரு குட் கான்டாக்ட் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டு
அவங்களுடைய அம்மா வந்து பர்ஸை வந்து வாங்கி பார்க்குறாங்க. பர்ஸை பார்த்துட்டு அம்மா சொல்கிறாங்க நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் கெனல் வந்து அந்த பர்ஸையும் வாங்கிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து போகிறாங்க. சிபலை வந்து மீட் பண்ணி இந்த பர்ஸை வந்து சர்ப்ரைஸாக வந்து கொடுக்குறதுக்காக வந்து போகிறாங்க. அங்கே போனதுக்கு அப்புறமா இந்த பர்ஸை பார்த்ததும் ரிபல் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அட் த சேம் டைமில் வந்து சேடாகவுமே வந்து இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா என்கேஜ்மெண்ட்டுக்கு இது வந்து யூஸ் பண்ண முடியாது, இது வந்து ஒரிஜினல் கிடையாது, அதனால் இது வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ண முடியாது, அதனால் இந்த பர்ஸை நீ வந்து ரிட்டன் கடையில் கொடுத்துட்டு நீ வந்து அமௌண்ட்டை திரும்ப வாங்கிடு அப்படின்னு வந்து கமல் கிட்ட வந்து சொல்லுறாங்க. கமலும் வந்து ஒரு ஷையோட தான் அந்த ஷாப்புக்கு வந்து போகிறான். ஸோ போயிட்டு எனக்கு இந்த பர்ஸ் வந்து வேண்டாம், எனக்கு ரிட்டன் வந்து காசை கொடுங்க அப்படின்னு வந்து கேட்குறேன். அந்த கேர்ளும் அங்கே வந்து எடுக்கிற அவச்சனா சரி ஓகே நீங்கள் வந்து காசு வந்து ரிட்டன் பண்ணிக்கலாம், ரிட்டன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்ஸை வந்து வாங்கிட்டு அந்த அமௌண்ட்டை வந்து ரிட்டன் கொடுக்குறதுக்கு அந்த மணி பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு மணி பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகலை. ஸோ அதை வந்து அந்த ஷாப்புடைய ஓனர் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. அப்போ அந்த கேர்ள் வந்து அழுறா, நான் வந்து இங்கே அந்த ஒர்க்கர் எனக்கு வந்து இப்போ உங்களுக்கு காசு வந்து ரிட்டர்ன் பண்ண முடியாது, ஸோ உங்களுக்கு வந்து எங்கே ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கள், நான் அங்கே வந்து திரும்ப கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதுக்கு கமல் வந்து ஒரு லொக்கேஷன் வந்து சொல்கிறான். எங்கள் லொக்கேஷன் அப்படின்னா கமலுடைய அம்மாவுக்கு வந்து ஒரு ஓல்டு அப்பார்ட்மெண்ட் இருக்குது, அந்த அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்தால் போதும் நான் அங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ கமலும் அடுத்து ரிட்டன் வந்து அவனுடைய வீட்டுக்கு போகிறான். அவன் வந்து வீட்டுக்கு போகிற டைமில் அவனுடைய ஹார்ட் பீட் எல்லாமே வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. இன்னும் அவன் வந்து அவ்வளோ தனியாக மீட் பண்ண போகிறேனே அப்படின்ட்டு. ஸோ இந்த பயம் வந்து எதுக்காக அவனுக்கு வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்துருந்தோம் அவனுக்கு வந்து ஒரு அஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் அந்த கேர்ள்கிட்ட. ஸோ அதனால் நம்ம தனியாக மீட் பண்ண போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைட்டாக ஒரு பயமே வந்து இருக்குது. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அம்மா கிட்ட வந்து அப்பார்ட்மெண்ட் கீயை வந்து கேட்குறான். அம்மா வந்து எதுக்காக அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எனக்கு அங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கீ கொடுங்க அப்படின்னு கேட்குறான். அம்மாவும் வந்து கீயை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா கெனல் வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறான். அந்த கேர்ளும் அங்கே வந்து வராங்க. இப்போ எண்ட் ஆஃப் தி ஷார்ட் ஸ்டோரிக்கு வந்துட்டோம். கெனலுக்கு வந்து ஃப்யூஷன் கூட வந்து அஃபேர் இருக்குது. இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் வந்து 2 பேருமே வந்து தனிமையாக இருக்கிற விஷயங்கள் வந்து வெளியே வருது. வெளியே வந்ததுனால கெனலுக்கு வந்து நிறைய என்கேஜ்மெண்ட் ஆகிருந்து இல்லையா சிபல் கூட, அந்த மேரேஜ் வந்து ஸ்டாப் ஆகுது. அண்ட் ஃப்யூஷனுக்கு வந்து வேற ஒரு மேன் கூட வந்து மேரேஜ் ஆகுது. ஃப்யூஷன் அண்ட் கெனல் வந்து சேர்ந்துருந்தாங்க. அதனால் கெனலுக்கும் சிபலுக்கும் இருந்த மேரேஜ் அந்த ரிலேஷன் வந்து கேன்சல் ஆகுது. ஸோ அதுக்கப்புறமா ஃப்யூஷனுக்கு வந்து வேறு ஒரு மேன் கூட வந்து மேரேஜ் ஆகுது. இப்போ கெனல் மட்டும் வந்து யாரையும் மேரேஜ் பண்ண முடியாமல் கெனல் மட்டும் தனிமையாக வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் திங்க் பண்ணி வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அண்ட் ஃப்யூஷனுடைய நிறைய திங்ஸ் எல்லாம் இவங்க வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ இப்படி இந்த ஷார்ட் ஸ்டோரியை வந்து எண்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எதாவது டவுட்ஸ்னால் காமெண்ட் பண்ணுங்கள். லிட்ரேச்சர் வரது வீடியோஸ் வேணாலும் காமெண்ட் பண்ணுங்கள்.